ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான கார் கேம் தான் விளையாட போகிறோம். அது என்ன கார் கேம்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கார் கேம் வந்து பீம் என்ஜி டிரைவிங், அதாவது ஸ்லாண்ட் பாக்ஸில், அதாவது ஃபோனில் அவைலபிளாக இருக்குங்க. இது ப்ளே ஸ்டோரில் போய் பீம் என்ஜி டிரைவிங்னு அடித்து பார்த்தா வந்துருச்சுங்க. ஓகேங்களா, இந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இதில் என்னடா 2 கார் இருக்குது. சில பேர் இந்த கேம் விளையாடுவீங்க, அவங்களுக்குலாம் இந்த கேம் பற்றி தெரியும். என்னடா 2 கார் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொண்டு வரலாம். ஆனால் என்ன 2 காருக்கு மேலே கொண்டு வர முடியாது இந்த கேமில். அந்த மாதிரி அப்டேட் விட்டுருக்காங்க. அதுவும் நான் ரெட் கலர் ஒன்றும் எல்லோ கலர் ஒன்றும் ஷைனிங்காக மின்னுது பார்த்தீங்களா, அதுலேயும். அதுக்கப்புறம் இன்னும் 2 கார்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம விளையாடுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த காரை நொறுக்கி நம்ம எடுக்க போகிறோம். வாங்க நொறுக்கிறதுக்கு ரெடியாக. இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் காரே ரொம்ப முதல்ல நொறுக்குவோம். ஏன்னா எல்லோ கலர் கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெட் கலர் கார் ரொம்ப பிடிக்கும். ஓகே இருங்க, கொஞ்சம் ஸ்க்ரீன் சிறுசாக இருக்கன்னா வரமாட்டேக்கு. எங்கே போய் இடிக்கணும்னு நினச்சினா அங்கே போய் இடிக்கல. சரியா போச்சு. ஓகே இருங்க, ரீஸ்டார்ட் கொடுத்தாலும் இது வரும். சரி, அப்போ நம்ம இந்த ரீஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிங்கள்ல எப்படி எடுத்தா அப்படின்னு. இப்படி தாங்க. இப்போ நான் அதே காரில் வேறு கலர் எடுப்பேன், க்ரீன் கலர் எடுப்போம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் சூப்பராக்கா. இப்படி இறங்கி கூட பார்க்குற இதை கூட கொடுத்துருக்காங்க. நான் போனாட்டம் விளையாடும்போது, அதாவது இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு முன்னாடிலாம் விளையாடும்போது இந்த மாதிரி இறங்கி போகிறதெல்லாம் கொடுத்துக்கவே இல்லை. ஐயோ வீசுது. ஐயோ தான், இதுக்கு ஓங்கி வந்து இடித்தா உடஞ்சிரும் போலக்கே. சரி ஓகே, இப்படி மேலே முதல்ல இங்கிட்டு போவோம். பாருங்களேன் எப்படி போவோம். இப்படி மேலே ஏறி அப்படியே போய் கீழே இறங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படியே குதிச்சிடுவோம், மேலேருந்து கீழே குதிச்சிடுவோம். அப்படி ஒரு காரை வந்து மேலேருந்து குதிச்சிடலாம். இன்னொரு கார் அப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல க்ரீன் கலர் காரை கொண்டு போவோம், ஏன்னா எனக்கு ரெட் கலர் கார் ரொம்ப பிடிக்கும்ல. மெதுவாக போ. நம்ம ஸ்க்ரீனை எப்போது போல் ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சிடலாம். ஓகே ஓகே, மெதுவாக போடாடி, உடஞ்சிடாத. ஓ முன்னாடி தூக்கிட்டுங்க. சரியா போச்சு. இப்போ பின்னாடி போயிட்டு சரியா போச்சு. நொறுக்கி இருக்கிறது பாருங்க. சி இந்த மாதிரி காரை உடைக்கணும்னு எனக்கு 14 கனவு. அதான் 14 கனவுன்னு பாடிக்கிட்டு இருக்கேன். இது மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறலாம். சாதாரண மனுஷனால எப்படா இவ்வளோ பெரிய காரை தள்ள முடியுதுன்னு எனக்கு இன்னும் டவுட். கீழே விழும், அவ்வளோதாங்க, உடஞ்சிருச்சுங்க. ஆனால் இந்த பார்ட்ஸில் இப்போ மறைஞ்சிருங்க. இது வந்து அப்படி இருக்காது. இங்கே பாருங்களேன், நொறுங்கி இருக்கிறத பாருங்கள். மேலே வந்து பொத்துனி கீழே போட்டு நொறுங்கிருச்சு. சரி ஓகே, அடுத்து இந்த கார் இருக்கு பாருங்கள். இந்த காரை தூக்கிட்டு போவோம். இந்த காரில் பம்பர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கீழே இருக்குங்க. என்ன தாங்க, இல்லைன்னா நொறுங்கி இப்படி இடிச்சிருக்காது. சரி வாங்க, இந்த ஆட்டம் மெதுவாக தூக்காண்டாம். ஓ மை காட், அவ்வளோதாண்டா. இதை இப்படி தூக்கிட்டு போகக்கூடாது. நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேங்க. நம்மளாம் யார் ப்ரோ பிளேயர்லாம் தான் இப்படி போகக்கூடாது. வேறு வழியாக போகணும். இப்படி போகணும். ஐயா, இப்படி போனாலும் அப்படிதான் ஒவ்வொருபடியாக ஏறு. உன்னால் முடிய காரே. சரி, வயலன்ஸ் வேறு சத்தம் வருது. ஐயோ, கார் டயர் வளைஞ்சிருச்சுங்க. சித்திரப்பா, நீலாம் ஒரு மொக்க கார். ஓகே, பம்பர் உடச்சிரும். இன்னும் உடைய மாட்டேங்குது, காரே உடைய மாட்டேங்குங்க. இப்போ பாருங்க, இங்கிட்டு போயிட்டு ஸ்பீடாக வந்து ஒரு முட்டு சத்தம் மட்டும்தான் கேட்கு. இந்த சைடு உடஞ்சிட்ருக்குங்க. ஐயோ, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேமாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, மேலேருந்து கீழே விழுந்தா இந்த கதி தான் உங்களுக்கும். டயரே கலண்டுருச்சு, அவ்வளோதாங்க. டயர் கலந்துருச்சு. இந்த கார் அப்படியே கமுத்தி போடும். தூக்கி வச்சிருச்சுங்க அங்கேருந்து. அவ்வளோதான், இன்ஜின் ஆஃப் ஆகிட்டுங்க. அவ்வளோதான், இந்த காரோட சோலி முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரெண்டாவது கார் எடுப்போம். இந்த காருக்கு இன்னும் இன்ஜின் இருக்குங்க. இந்த காரை இதில் கொண்டு போய் நொறுக்கிற வேண்டியதான். டே இப்படி போடா டேய். நான் எப்படி சொன்னேன், இது இப்படி போகுது பாருங்கள். ஓகே, இப்படி போ. ஐயோ, என்ன ஒட்டையவே இல்லை, காரே உடையில. 6 ட்ரிஃப்ட் என்னங்க இது? ட்ரிஃப்டெல்லாம் கணக்கு எடுக்கு, இதெல்லாம் ட்ரிஃப்டா? இது என்னங்க ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு அடிக்கடி. டே ஒழுங்காக அதுக்குள்ளே போடா. போடா. ஓகே, நம்ம வந்து
நெக்ஸ்ட்டுக்கான இடத்துக்கு போவோம். ஆனால் அதுக்கு மேலே ஆடு. ஓகே வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். இது ஸ்லைடு மாதிரி இருக்குது. கீழே ஸ்லைடு. இந்த இடத்துக்கு வந்து இந்த கார் சூஸ் பண்ணுவோமா? இல்லை வேணாம், இந்த காரை சூஸ் பண்ணிடலாம். இந்த கார் 2 கலரில் சூஸ் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த சேஞ்ச் கார் அழுத்தினா திரும்ப இன்னொரு கார் சூஸ் ஆகும். ரெட் கலர் கார் இல்லாமல் எப்படி விளாட முடியும்? சரி, முதல்ல இறங்கி இந்த காருக்கு இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, முதல்ல இந்த காரில் போகலான்னா ப்ளூ கலர் கார்லேயே போவோம். அதான் பார்க்க பழசாக இருக்குது. ஏன்னா ரெட் கலர் கார் பார்த்தாலும் பழசாக தான் இருக்குது. ப்ளூ கலர் கார்லேயே போவோம். பின்னாடி இருக்க காரில் யாரும் ஒன்று ஏற வச்சு முன்னாடி இருக்க அவ்வளோதானா? யார் பின்னாடி போ. எப்படி இப்படி நேராக போய் குதிச்சாலே போதுமா? எவ்வளோ பெரிய சோறு இருக்கும் முன்னாடி. ஓ மை காட், இப்படி போகணுமா? சொல்லவே இல்லை. என்னென்ன பண்ணுறேன்? காரே நொறுங்கிடுச்சுங்க, ஒரு சைடாக வளைஞ்சிருச்சு. இருங்க, நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு பின்னாடி போய்க்கலாம். வேறு எதாவது வழியில் போய் நொறுக்கி விட்ருவோம் இதை. ஓகே, இந்த இடத்துல போய் கீழே அடிச்சுக்கோ. ஓகே, நொறுங்குற மாதிரி தெரில, நானே நொறுக்கி விட்ருந்தேன். வச்சுக்கோ, இதோ வைக்கல, வச்சுக்கோ. நல்ல அது மேலே ஏறி அது ஒட்ட வேகமாக வந்து முற்றா கைப்பில். ஏங்க அது அங்கே போகுது, நான் இங்கே போகிறேன். சரி ஓகே, இந்த கார் பிடிச்சா நான் மேலேயே போக முடியும். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கார் தான் எடுத்துருக்கோம். ரெட் கலர் இப்போ இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டே ஓட்டுவோம். ஓ அப்படியும் பாருங்கள், வழி இருக்குங்க. இல்லாட்டியே ஒழுங்காக போகிறான். ஒரு டயரே கலந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வண்டி போகிறதுக்கு கஷ்டம். நின்னதுக்கப்புறம் லைட்லாம் ஓடிடுங்க. ஓகே வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டுக்கான இடத்துக்கு போகலாம். ஓகே, இந்த இடத்துல ரெட் கலர் கார் நிற்கிட்டோம். அதுக்கு முன்னாடி அதே ரெட் கலர் காரில் இன்னொன்று நிறுத்திடலாம். இந்த இடத்துல எதுவும் இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துலையே போவோம். ஓகே, இந்த இடம் நிற்கலாமா? இந்த இடத்துல படியில் போவோம். இன்னொன்று கீழே போட்டோம். எம்மா இன்னும் உடைய மாட்டேன், உடையுதுங்க. எம்மா ஸ்லோ மோஷனில் பார்த்தா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். சரி, இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டு அடுத்த காருக்கு போயிடலாம். போகும்போது ஸ்லோ மோஷனில் பார்த்தா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன, இது ஆஃப் ஆகிட்டுங்க வஞ்சின்னு. ஆக மாட்டேங்க பாருங்க, மேலே அலாக் வேறு கொடுத்துருச்சு. யோத்தா ஸ்டெப் ஆகுது. யோத்தா அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. கார் முடிஞ்சிச்சு. அதை ஸ்ட்ரைட்டாகி அப்பளம் மாதிரி நொறுங்கி கிடக்குங்க. சரி, அடுத்த கார் ரெட் கலர் கார். அன்லாக் த நியூ கார். ஓகே, கண்டினியூ பார்த்துக்கலாம். அடுத்து அந்த கார் இருக்குங்க, அந்த ஜீப் மாதிரி இருக்கா, அதுதான். ஐயோ தப்பாக விட்டலோ. சரியா போச்சோ, நல்ல வேலை போச்சோ. சூப்பர், இதை போய் மாட்டிக்கிச்சுங்க. ஃபினிஷ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்பளக்கட்டை பார்த்துருக்கீங்களா? 2 அப்பளக்கட்டு, ஒன்று இந்த இருக்குது, இன்னொன்று அந்த இருக்குது. ரெண்டுத்துக்குமே இது பாருங்கள், ஆட்டோ மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்க்கும்போது ஆட்டோ மாதிரி. ஓகே வாங்க அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். அடுத்த பிளேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாட்ட வேறு காரில் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு காரை எடுத்துக்கலாம். இதே காரில் ரெட் கலர் இருக்கட்டும். ஓகே, முதல்ல ப்ளூ கலர் கார் எங்கே எடுத்துகிட்டு போகலாம்? இது ஓட்டைக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இந்த சைடு நிறைய இடம் இருக்குது. சரி ஓகே, இந்த ஓட்டைக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். இல்லை இருக்கோ
டேய் ஓட்டிக்குள்ளே நான் இப்போ தானே வந்திருக்கேன், அதுக்குள்ளே நொறுக்கிட்டீங்க. அவ்வளோ வச்சுக்கோ. ஓ வெளியே வந்துட்டு. ஓகே வெளியே போ ஸ்லோ மோஷன். அப்படி தான் போகுது, ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கோம். ஓகே இன்ஜின் மூவ் ஆகுங்க. ட்ரெயின் ட்ராக்கில் ஃபஸ்ட்டுக்கு வரும். ஐயோ ஓடாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போங்க, ட்ரெயின் எங்கே வருதோ இல்லை போகுது, வேற பார்த்துக்கலாம். அது எப்படி இடிச்சு மொதல் தான் போகுது. இந்த சைடு ஏதோ வழி இருக்குங்க, இந்த சைடு ஏதோ வழி இருக்கு. கிஃப்ட் அடிச்சுட்டு இருக்குங்க இந்த காரு. புழுதி இட கலப்புற போடா, முன்னாடி போடாடே. அவ்வளோதாங்க, இங்கேருந்து ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கு. முன்னாடி கரெக்டாக இடிச்சிருக்கு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிது. அப்படின்னு தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ப்ளே கொடு. அடுத்து இந்த இடம் ஏதோ இடம் இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துல இந்த கார் எடுத்துக்கலாம். இந்த காரை எடுத்துகிட்டு வெள்ளை கலர் கார் ஒன்றும், ரெட் கலரில் காய்ச்சிட்டு ரெட் கலர் கார் ஒன்றும், க்ரீன் கலர் கார் ஒன்றும் வச்சுக்கலாம். முதல்ல க்ரீன் கலர் உள்ள போ. அந்த பள்ளத்துக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். பள்ளத்துக்குள்ளே இந்த கலர் வந்தது தான் நல்லா இருக்கலாம். ஐயோ டே டயர் உடஞ்சிச்சுங்க, இல்லைன்னா போயிருக்கு முன்னாடி. அவ்வளோதான் ஃபினிஷ்ட். பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. உள்ளே பார்த்தா எப்படி உடஞ்சிருக்கோ தெரியுதா? இப்போ பாருங்க, நான் வெளியே எடுத்து காமிக்கேன். ஓகே இங்கே பாருங்க, முன்னாடி எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதுவும் இன்ஜின் வேறு இங்கே வந்தோடனே ஆஃப் ஆகிட்டு. இப்போ நான் அதை எப்படிதான் கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே இதை ஏன் நம்ம அங்கே கொண்டு போகணும்? இது நம்ம இப்படி மேலே கொண்டு போயிடுவோம். இப்போ நடக்க முடியுங்களா? அதை பற்றி மறந்தாச்சு. நின்று நான் வந்துடுறேன். அந்த காருக்கு அப்படி என்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன். ஓ இருங்க நான் எப்படி வந்தேன்னா, வந்துட்டு இதில் முட்டி அப்படியே சரி. எப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கல் தெரில பாருங்கள். இங்கே வந்தோடனே எனக்கு கல் தெரியுது. ஆனால் காரில் இருக்கும்போது இந்த இடத்துல இடிச்சு இப்படி முன்னாடி போயிட்டு இங்கே டயர் கலண்டுருச்சு. அப்படியே இப்படியும் பின்னாடி வந்திருக்குங்க. பின்னாடி வந்து திரும்ப இங்கே வந்து திரும்பி இந்த இடத்துல வந்து இடிச்சிருக்கு பாருங்கள். அம்மா ரியலாக இருக்குங்க. ஆனால் என்னை பார்க்க அப்படியே சரி தள்ளு, நான் அதை தள்ளி வச்சுருவேன். அந்த சைடு தள்ளு, இப்போ முன்னாடி போ. இருங்க முன்னாடி போ. அதே முன்னாடி போகல. நம்ம இப்போ விழுந்திருக்கோம். ஆனால் உள்ளே விழுந்தாதான் நல்லது. ஐயம்மா, ஆனால் அப்பளம் விழுந்ததோடு இது நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த காருக்கு தான். இந்த காராவது ஒழுங்காக நல்லபடியாக உள்ளே இருக்கும் நம்ம. ஓகே என்னங்க உள்ளே இறக்கணும் உடனே வா. டேய் ஏன்னா இப்படி இருக்க? காரு தலையே திரும்பிட்டுங்க. அவ்வளோ வண்டி சரியா போச்சு. நம்மளும் போக முடியாது இதுக்கு மேலே. ஓகே விடுங்க, ஸ்டார்ட் கொடுத்து இந்தாட்டியாக ஒழுங்காக கொண்டு போவோம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஆட் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. Tesla Cybertruck versus Range Rover Sport.
ஒன்று அடுத்து இந்த காரை உள்ள கொண்டு போய் போட்டுருவோம். ஆமாம் இங்கே இந்த காரை இப்போ ஸ்லோவாக என்ட்ரி கொடுப்போம். ஓகே 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 ஓ ஓ ஓ ஓ வண்டி என்னங்க லைட்டாக தானுங்க அடிச்சுது. ஓகே இப்போ ஃபுல்லாக அந்த கார் போயிடுச்சு. அவ்வளோதானா? இறங்கி பார்க்கலான்லாம் இல்லை நினச்சேன். ஐயோ இருக்குங்க. சி ஒரு சீனா வயதே போயிட்டேன். ஓகே ஓகே இந்த கார் போட்டாங்களே அதுவே போகாதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி உடஞ்சிருச்சு. இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடு ஓகே இந்த சைடில் ஒன்று இல்லை. இது ஏன் அப்படி ஆஃப் ஆச்சு? லைட்டாக தானே கொண்டு வந்தேன். சரி ஓகே இது பண்ணிட்டு தள்ளிப்போ. ஓகே இருங்க இந்த அட்டை நல்லா அடி அடி தள்ளு தள்ளு தள்ளு. கீழே உள்ளது இருப்பேன். சரி ஓகே இந்த காருக்குள்ளே ஏறி அடுத்த காருக்கு போயிடுவோம். ஒன்றை மாதிரி வசியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் 2 என்ன கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம பார்ட் 2 போட்டுருவோம்.